Hi friends, welcome to RRV Science with Kishore. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது NCERT Class 9 Biologyல The Fundamental Unit of Life chapterல இருந்து Cell Part 2. Friends, almost every shift Biologyல 1 or 2 questions guaranteed வர chapter இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Cell organelles NCERT லைனை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Each cell has specific components called organelles that allow it to perform different activities. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு செல் ஆர்கனலும் தனித்தனி ஒர்க் பண்ணும். செல்லுக்குள்ளார டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நடக்க ஹெல்ப் பண்ணும். என்சிஆர்டியில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க இந்த 6 செல் ஆர்கனல்ஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி அப்பaratus, லைசோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்டிட்ஸ், வேக்யூல்ஸ், இது எல்லாத்தையும் இமேஜின் ஸ்டோரியோட சிம்பிளாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதை ERனு கூட சொல்லலாம். NCERTல என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். ER is a large network of membrane bound tubes and sheets. It looks like long tubules, round or oblong bags. அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்கிறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளார 2 மெயின் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், செகண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சர்ஃபேஸில் ரைபோசோம்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். அதனால் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொரன்னு ரஃப்பாக இருக்கும். இதில் இருக்கிற ரைபோசோம்ஸுக்கு ப்ரோட்டீன்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது மட்டும்தான் இதோட மெயின் வேலையே. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதில் ரைபோசோம்ஸ் அட்டாச் ஆகிருக்காது, அதனால் பார்க்க இவங்க ஸ்மூத்தாக இருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா லிப்பிட்ஸ் அண்ட் ஃபேட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் இவங்க மெயின் வேலையே. இப்போ NCERT லைன்ஸை பார்க்கலாம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம்ஸ் அட்டாச்ட் டு சர்ஃபேஸ், ரைபோசோம்ஸ் சைட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் helps in the manufacturing of fats molecules and lipids. Important for cell function. Detoxification of drugs and toxins. This function is important in liver cells. லிவர் செல்லுக்கு டேமேஜ் கொடுக்குற தேவையில்லாத விஷயத்தை எல்லாத்தையும் இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வெளியே அமுச்சிடும். அதை தான் டிடாக்சிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம படித்த கான்செப்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனல் இஸ் கால்ட் ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி ஆஃப் த செல்? ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி ஆர் ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷன், ப்ரோட்டீன் மேனுஃபேக்சர், இந்த மாதிரி ப்ரோட்டீன் அப்படின்னு நேம் கேட்டாலே உங்களுக்கு ரைபோசோம்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரணும். நெக்ஸ்ட் கொஷின், விச் செல் ஆர்கனல் டிடாக்சிஃபைஸ் டாக்ஸின் அண்ட் ட்ரக்ஸ்? இது பொதுவாக கேட்டிருக்காங்க, அதனால் இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க அப்படின்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் கரெக்ட் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபேக்ட்ரியிலிருந்து ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஜான கோல்ஜி அப்பaratusக்கு வருது. இந்த கோல்ஜி அப்பaratusஸை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி ஒர்க் பண்ணணும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க, நாம் போய் லெட்டர் கொடுப்போம், அவங்க ஒரு சீல் அடித்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவாங்க, அப்புறம் ப்ராப்பராக பேக் பண்ணி கரெக்ட் அட்ரஸுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி தான் கோல்ஜி அப்பaratusஸும் பண்ணோம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து வர ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸை மாடிஃபை பண்ணோம், அப்புறம் பேக்கேஜ் பண்ணோம், அப்புறம் டிஃப்ரெண்ட் செல் ஆர்கனல்ஸுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோம். இப்போ NCERT லைனில் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். கோல்ஜி apparatus consists of membrane bound vessels arranged parallel to each other. அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை சொல்கிறாங்க parallel to each other இருக்குன்னு. நெக்ஸ்ட், இட் மாடிஃபைஸ் பேக்கேஜஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். இட் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் லைசோசோம்ஸ். இப்போ நம்ம படித்த கான்செப்டில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செல் ஆர்கனல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மாடிஃபிகேஷன், பேக்கேஜிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் இன் வெசல்ஸ்? இந்த கொஷின் பார்த்தோன்னே ஆன்சர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் ஆன்சர் கோல்ஜி பாடிஸ். கோல்ஜி apparatus ரெண்டுமே ஒன்று தான். லைசோசோம்ஸை ஒரு கிளீனிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னா ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அந்த பேக்குள்ளார பவர்ஃபுல் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லாம் ஃபில் ஆகிருக்கும். இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லாம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மூலிமா உருவாகுது. லைசோசோம்ஸோட மெயின் வேலை என்னென்னா செல்லை க்ளீனாக வச்சுக்கணும். செல்லுக்கு தேவையில்லாத விஷயம், அதை லைக் ஃபாரின் மெட்டீரியல்ஸ்லாம் செல்லுக்குள்ளார வரும்போது தன்னோட டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் மூலிமா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடும்.
நெக்ஸ்ட் செல்லு இப்போ ரொம்ப டேமேஜ் ஆகுது அப்படின்னா லைசோசோம்ஸ் என்ன பண்ணுன்னா தண்ணியே பஸ்ட் பண்ணிக்கும். அதுக்குள்ளே இருக்கிற என்சைம்ஸ்லாம் வெளியே வந்து ஓன் செல்லையே டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதை தான் when cell gets damaged lysosomes may burst and the enzymes digest their own cell. ஏன் அப்படி பண்ணுதுன்னா டேமேஜ் ஆன செல்லை அப்படியே விட்டால் பக்கத்தில் இருக்கிற ஹெல்த்தி செல்லையும் டேமேஜ் பண்ணிடும். அதனால் ஹோல் டிஷ்யூவும் ப்ரொடெக்ட் பண்ண லைசோசோம்ஸ் சூசைட் பண்ணிக்கும். அதனால் லைசோசோம்ஸை சூசைட் பேக்ஸ் ஆஃப் எ செல் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், லைசோசோம்ஸ் ஆர் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் அனிமல் செல்ஸ். இப்போ நம்ம படித்த கான்செப்டில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். விச் செல் ஆர்கனல் இஸ் நோன் அஸ் த சூசைட் பேக் ஆஃப் எ செல். சூசைட் பேக் ஆஃப் எ செல் அப்படின்னாலே உங்களுக்கு லைசோசோம்ஸ் அப்படி தான் ஞாபகம் வரணும். இந்த கொஷின் வந்து மல்டிபிள் டைம்ஸ் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது, நல்லா படிச்சுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ மெம்பரைன் பவுண்ட் சாக் ஃபில்டு வித் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அப்படின்னு கேட்டாலும் கரெக்ட் ஆன்சர் லைசோசோம்ஸ். நம்ம இப்போ தான் படித்தோம், லைசோசோம்ஸ்க்குள்ளார டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஃபில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் செல் இஸ் ஃபவுண்ட் ஒன்லி இன் அனிமல் செல்ஸ். அதாவது இதில் லைசோசோம்ஸ் மட்டும்தான் வந்து அனிமல் செல்லையும் இருக்கும், ரொம்ப ரேராக வந்து பிளான்ட் செல்லில் இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் லைசோசோம். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனல்ஸ் ஹெல்ப் டு கீப் த செல் கிளீன் பை டைஜஸ்டிங் எனி ஃபாரின் மெட்டீரியல்ஸ் ஆஸ் வெல் அஸ் வார்ம் அவுட் செல் ஆர்கனல்ஸ். இதெல்லாம் என்சிஆர்டியில் வர டைரக்ட் லைன் கொஷின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செல்லை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னாலே லைசோசோம்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரணும். மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவை ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரேட்டர் என்ன பண்ணும்? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா செல்லுக்கு தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் இதை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏடிபி என்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஏடிபியோட ஃபுல் ஃபார்ம் வந்து அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஏடிபியை வந்து தி எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு கூட சொல்லலாம். இம்பார்ட்டண்ட் லைன் ஃப்ரெண்ட்ஸ், மைட்டோகாண்ட்ரியா ஆர் ஸ்டேஜ் ஆர்கனல் இன் த சென்ஸ் தட் ஹாவ் தேர் ஓன் டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம்ஸ். அதாவது மைட்டோகாண்ட்ரியா தனக்குன்னு ஓன் டிஎன்ஏ ரைபோசோம்ஸ் வச்சுக்கிறனால மற்ற செல் ஆர்கனல்ஸை கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் வியர்டாக ஸ்டேஞ்சாக தெரியுது. இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னாலே உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியா தான் ஞாபகத்துக்கு வரணும். இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் வச்சுங்க. வை ஆர் மைட்டோகாண்ட்ரியா கன்சிடர்ட் அஸ் வியர்ட் ஆர்கனல். இப்போ தான் படித்தோம். பிகாஸ் தே கண்டைன் ரைபோசோம்ஸ் அண்ட் டிஎன்ஏ. பிளாஸ்டிட்ஸ். என்சிஆர்டி லைன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிளாஸ்டிட்ஸ் are present only in plant cells. Plastids also have their own DNA and ribosomes. இதில் தெளிவாக கொடுத்துட்டான், பிளாஸ்டிட்ஸ் வந்து பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்லில் இருக்காது. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனல்ஸ் ஆர் present only in plants. கரெக்ட் ஆன்சர் பிளாஸ்டிட்ஸ். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாமில் டைரெக்டாக இந்த கிளாஸிஃபிகேஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும், நல்லா படிச்சுங்க. ஃபஸ்ட்டு டைப் லூக்கோபிளாஸ்ட். இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த மாதிரி பார்க்க ஒயிட் ஆர் கலர்லெஸில் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபுட்டு ஸ்டோர் பண்ணும், லைக் ஸ்டார்ச், ஆயில் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் கிரானுவல்ஸ். செகண்ட் டைப் குரோமோபிளாஸ்ட். இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் குரோமோபிளாஸ்ட். இதோட ஒர்க் என்னென்னா லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்துக்குமே கலர் கொடுக்கும். ஜாந்தோஃபில் அப்படின்னா எல்லோ பிக்மெண்ட், எல்லோ கலர் கொடுக்கும். கெரோட்டின் அப்படின்னா ஆரஞ்சு பிக்மெண்ட், ஆரஞ்சு கலரில் இருக்கும். தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைப் குளோரோபிளாஸ்ட். இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் குளோரோபிளாஸ்ட். இதோட ஒர்க் என்னென்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ட், அதாவது பிளான்ட்டில் ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது இதில் தான். இதில் இருக்கிற க்ரீன் பிக்மெண்ட்ஸ் பேர் வந்து குளோரோஃபில்லி. அதனால தான் லீவ்ஸ்லாம் பார்க்க க்ரீன் கலரில் இருக்குது. குளோரோபிளாஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் கிச்சன் ஆஃப் த செல். இப்போ நம்ம படித்த கான்செப்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் எல்லோ பிக்மெண்ட் இன் பிளான்ட்ஸ். எல்லோ பிக்மெண்ட்னாலே சாந்தோஃபில், இப்போ தான் படித்தோம். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பனன்ட்ஸ் கிவ்ஸ் க்ரீன் கலர் டு லீவ்ஸ். கரெக்ட் ஆன்சர் குளோரோஃபில்லி. Next, which of the following plant cells have large membranous organelles that help photosynthesis? Correct answer, plastids.
Next question. Which type of plastids are colorless and used for storing food like starch? Colorless plastids அப்படினாலே உங்களுக்கு லூகோபிளாஸ்ட் தான் ஞாபகத்துக்கு வரணும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வேக்யூல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வேக்யூல்ஸை ஸ்டோர் ரூம் ஆர் குடோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா வேக்யூல்ஸோட மெயின் ஒர்க்கே சாலிட் இல்லாட்டி லிக்விட் கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணும். இந்த NCERT லைன் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். வேக்யூல்ஸ் ஆர் சரௌண்டட் பை a single membrane called tonoplast. Vacuoles are small sized in animals, while plant cells have large central vacuole which occupies 50 to 90% of the cell volume. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், பிளான்ட்டில் வேக்யூல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 50 to 90% செல்லை ஆக்குபை பண்ணிக்கும். அனிமல் செல்லில் வேக்யூல் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கும். இதுதான் இதோட மெயின் டிஃப்ரென்ஸே. பிளான்ட் செல்லில் இருக்கிற வேக்யூல் வந்து வேஸ்ட் ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணும். அது இல்லாமல் வாட்டரையும் ஸ்டோர் பண்ணும். ஸோ அதனால் பிளான்ட் வந்து வாட்டர் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போது சிங்கிள் செல்டு ஆர்கனிசமான அமீபாவை பார்க்கலாம். அமீபாவில் வேக்யூல் வந்து ஃபுட் வேக்யூலாக ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஃபுட் வேக்யூலில் கடினமான உணவுப் பொருட்களை பிரேக் பண்ணி சிம்பிளாக மாற்றும். அப்புறமா டைஜஸ்ட் ஆன ஃபுட்டை சைட்டோபிளாசமில் டிஃப்யூஸ் பண்ணிவிடும். இப்போ நாம் படித்த கான்செப்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். வேர் ஆர் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஸ்டோர் வித்தின் எ பிளான்ட் செல்? கரெக்ட் ஆன்சர் வேக்யூல்ஸ். வேக்யூல்ஸ் தான் பிளான்ட்டோட வேஸ்ட் ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்? ஃபால்ஸ்னால் இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணும். அதில் எது தப்பாக இருக்கோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா பிளான்ட் செல்லில் இருக்கிற வேக்யூல் வந்து அனிமல் செல்லை விட பெருசாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஸ்மாலர் வேக்யூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். இன் த ஃபுட் வேக்யூல் ஆஃப் விச் ஆர்கனிசம்ஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் broken down into simpler ones which then diffuses into cytoplasm? கரெக்ட் ஆன்சர் அமீபா. இப்போ தான் நம்ம பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை சிம்பிளாக மாற்றி சைட்டோபிளாசம்க்கு டிஃப்யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின். த சிங்கிள் மெம்பரைன் சரௌண்டிங் வேக்யூல் இன் பிளான்ட் செல் இஸ் நோன் அஸ்? கரெக்ட் ஆன்சர் டோனோபிளாஸ்ட். நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், NCERT லைன்லேருந்து டைரக்ட் கொஷின்ஸ் வருது. பிளான்ட் செல் விஸ் அனிமல் செல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டயக்ராம் பாருங்கள். இதுதான் பிளான்ட் செல், இதுதான் அனிமல் செல். இப்போது ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். செல் வால் பிளான்ட் செல்லில் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அனிமல் செல்லில் ஆப்சென்ட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், டயக்ராம் பாருங்கள். இந்த க்ரீன் கலர் அவுட்டர் லேயர் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் செல் வால். இது பிளான்ட் செல்லில் இருக்கும், அனிமல் செல்லில் இருக்காது. நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிட்ஸ். பிளான்ட் செல்லில் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அனிமல் செல்லில் ஆப்சென்ட்டாக இருக்கும். டயக்ராம் பாருங்கள். பிளான்ட் செல்குள்ளார இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பிளாஸ்டிட்ஸ். இது வந்து அனிமல் செல்லில் இருக்காது. நெக்ஸ்ட்டு வேக்யூல். லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல் பிளான்ட் செல்லில் இருக்கும், அனிமல் செல்லில் ஸ்மால் சைஸில் இருக்கும். டயக்ராம் பாருங்கள். இந்த ப்ளூ கலரில் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா பிளான்ட் செல்லில்? இதுதான் வேக்யூல். அனிமல் செல்லில் சின்ன சின்னதாக இருக்கும், ஸ்மால் சைஸ். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைசோசோம். இது ரேராக இருக்கும் பிளான்ட் செல்லில், மேக்ஸிமம் ஆப்சென்ட் கூட ஆகலாம். பட் அனிமல் செல்லில் மோஸ்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டயக்ராம் பார்த்துங்க. எல்லோ கலரில் ஸ்மாலாக அனிமல் செல்லுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் லைசோசோம். நெக்ஸ்ட்டு சென்ட்ரோசோம். இது பிளான்ட் செல்லில் ஆப்சென்ட், அனிமல் செல்லில் ப்ரெசண்ட். சென்ட்ரோசோம்னா ஒரு நான் மெம்பரைன் பவுண்ட் செல் ஆர்கனல். இது வந்து செல் டிவிஷனில் ஸ்பிண்டில் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் செல் டிவிஷன். NCERT என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் ஆர்கனிசம்ஸ் இன் ஆர்டர் டு க்ரோ, டு ரீப்ளேஸ் ஓல்ட், டெட் அண்ட் இன்ஜூர்ட் செல்ஸ் and to form gametes required for reproduction. The process by which new cells are made is called cell division. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், செல் டிவிஷன் மூலிமா ஓல்டு செல்லேருந்து நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபார்ம் ஆகிற நியூ செல்ஸ் வந்து நம்ம பாடி க்ரோத்துக்கும் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது. இப்போது 2 மெயின் டைப்ஸ் ஆஃப் செல் டிவிஷன் பார்க்கலாம். மைட்டோசிஸ் அண்ட் மியாசிஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டயக்ராமில் இருக்கிறது மைட்டோசிஸ் செல் டிவிஷன். இதில் 6 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த 6 ஸ்டேஜஸ்லேருந்து கொஷின்ஸ் வருது, அதனால தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போது இந்த டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்டர்பேஸ். இந்த ஸ்டேஜில் நியூக்ளியஸ் கிளியராக தெரியும், லைட் க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்குள்ளே லூஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து செல் டிவிஷன் ஆகிறதுக்கு
ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரோபேஸ். இதில் நீங்கள் கிளியராக எக்ஸ் ஷேப் குரோமோசோம்ஸ் பார்க்கலாம், ப்ளஸ் நியூக்ளியஸ் மெம்பரேனே உங்களுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மீட்டாபேஸ். மீட்டானால மிடில் ஞாபகம் வச்சுங்க. எல்லா குரோமோசோம்ஸும் ஈக்வட்டோரியல் பிளெயினில் அரேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆனாபேஸ். இந்த ஸ்டேஜில் குரோமோசோம்ஸ்லாம் ஸ்ப்ளிட் ஆகி ஆப்போசிட்ஸ் போலுக்கு ரீச் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டேலோபேஸ். இதில் ஸ்ப்ளிட் ஆன குரோமோசோம்ஸ்லாம் சுற்றி நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் வர ஸ்டேஜ் தான் சைட்டோகைனின். இது நான் எழுதலை, பட் ஆனால் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். சைட்டோபிளாசம் டிவைட் ஆகி 2 ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ் வரும். இப்போது செல் டிவிஷனோட டைப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் மியாசிஸ். அக்கோர்ஸ் இன் ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். அதாவது மியாசிஸ் செல் டிவிஷன் வந்து ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் நடக்கும். 2 டிவிஷனாக நடக்கும், மியாசிஸ் 1, மியாசிஸ் 2. ஃபார்ம்ஸ் 4 நான் ஐடென்டிக்கல் டாட்டர் செல்ஸ். அதாவது ஒரு சிங்கிள் மதர் செல்லேருந்து 4 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அது எல்லாமே சேமாக இருக்காது. ஹெல்ப்ஸ் இன் கேமேட் ஃபார்மேஷன். அதாவது மேலில் ஸ்பெர்ம் கேமேட்டும் ஃபீமேலில் எக் கேமேட்டும் ஃபார்ம் ஆகிறது இந்த மியாசிஸ் செல் டிவிஷன் மூலிமா தான். இன் ஹியூமன் கேமேட்ஸ் ஹேவ் 23 குரோமோசோம்ஸ். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மைட்டாசிஸ் செல் டிவிஷன். இது அக்கோர்ஸ் இன் பாடி சொமாட்டிக் செல்ஸ். 1 division forms 2 identical daughter cells, help in growth and repair. In human, body cells have 46 chromosomes. அதாவது நார்மலாக ஹியூமன் பாடியில் 46 குரோமோசோம்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மதர் செல்லேருந்து 2 டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அது எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கும், மீன்ஸ் சேமாக இருக்கும். இப்போ நம்ம படித்த கான்செப்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். விச் ப்ராசஸ் இஸ் சம்டைம்ஸ் கால்ட் reduction division because it reduces the number of chromosomes to half the normal number to form sperm and egg. அதாவது செல் டிவிஷன் மூலியமா கேமேட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா கரெக்ட் ஆன்சர் மியாசிஸ். இதில் குரோமோசோம்ஸ் ஆஃபாக இருக்கும், 23 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஸ்டேஜ் ஆஃப் த செல் சைக்கிள் இஸ் கேரக்டரைஸ்ட் பை த அலைன்மெண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் அட் ஈக்வட்டோரியல் பிளேட்? கரெக்ட் ஆன்சர் மீட்டாபேஸ். மீட்டாபேஸில் தான் எல்லா குரோமோஸும் ஈக்வட்டோரியல் பிளேனில் அலைன் ஆகிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்கள். இது குரூப் டி எக்ஸாமில் கேட்டது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நோன் ஆஸ் த கிச்சன் ஆஃப் த செல்? ஆப்ஷன் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், கோல்ஜி அப்பரட்டஸ், லைசோசோம்ஸ். உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்ட் ஆன்சரை நான் பின் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செல் பார்ட் 1, பார்ட் 2 இந்த 2 வீடியோவும் 2 or 3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன்.